வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவுமே சுவையான ஒரு காரசாரமான தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க. நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியும் போதே 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா கருவேப்பிலை பொரியும் போது இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்க இதோடு சேர்த்துக்கோங்க. தண்ணி வடிச்சிட்டு நல்லா உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே இது நல்லா வெந்துடும். அப்படி வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் தேவையான ஸ்பைசஸும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இது 2-3 நிமிஷம் பிரட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலாவோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் மறுபடியுமே இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கிளறி விடும்போது இந்த மசாலா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கலந்து விட்டுரும். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு 2 பூண்டு பல் பெருசாக எடுத்து தட்டி இந்த மாதிரி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா உருளைக்கிழங்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா பிரட்டி விட்டுருங்க. இப்போது சூப்பரான சுவையான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. ஒரு முறை இந்த மெத்தடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. நன்றி.